ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பட் அன்பாக்சிங் பண்ணுறது நான் இல்லை, இந்த ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ண வந்த அண்ணா தான் இது அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இது ஒரு ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி. 4350 தான் வந்திருக்கு. சீல் ஓப்பன் ஆகல. அண்ணா பிரிக்கிறது. இந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமரான நம்மளோட நலனுக்காக தான் ஃப்ளிப்கார்ட் சைட்லேருந்து கொடுக்குறாங்க. நிறைய நியூஸஸில் பார்த்துருப்பீங்க, நான் ஐஃபோன் ஆர்டர் பண்ணியிருந்தேன், எனக்கு செங்கல் ரிசீவ் ஆகிருக்கு, எனக்கு சோப்பு ரிசீவ் ஆகிருக்குன்னு சொல்லி நிறைய நியூஸஸில் இஷ்யூ வந்திருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் எது நம்மளோட கஸ்டமர்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஃப்ளிப்கார்ட் சைட்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மெயின் ப்ராடக்ட்டை மட்டும்தான் ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. அந்த ப்ராடக்ட்டில் எதுவும் டேமேஜ் இருந்தாலோ இல்லை நம்ம ஆர்டர் பண்ணாத வேறு எதுவும் ப்ராடக்ட் வந்திருந்தாலோ அவங்க அப்படியே அதை ரிட்டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து பார்த்து அப்புறம் அந்த இஷ்யூஸ்லாம் நமக்கு கன்வே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு மேலே நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து சார்ஜ் நிற்கலைன்னா மற்ற ஏதாவது இஷ்யூ இருந்தால் கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் ரிட்டர்ன் பண்ண முடியாது, ரீஃபண்டும் இதுக்கு தரமாட்டாங்க. ஏன்னா இது ஒரு எலக்ட்ரானிக் பொருள். அந்த மெயின் ப்ராடக்ட்டை மட்டும் தான் ஓப்பன் பண்ணி காட்டுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இதுக்குள்ளே நிறைய அந்த பாக்ஸ்குள்ளே ஸ்டிக்கர்ஸு கார்டு நிறையா இருந்தது. ஒரு நீளமாக ஒரு ஸ்லிப் இருந்தது. அதில் வந்து போட் பிராண்டோட மற்ற ப்ராடக்ட்லாம் இருந்தது. என் பையன் இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தான். சி டைப் சார்ஜர் ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்லிப்புக்கு பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து ஹேங்கலாக நின்று இருந்தார். அதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி என் பையனை மடித்து வைக்க சொல்லிட்டேன். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் நான் எதுக்காக வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வீட்டில் டிவி பார்க்குற பழக்கம்லாம் கிடையாது. பட் எனி டைமும் பாட்டு கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். பாட்டு கேட்டால் அந்த வேலை பார்க்குற அலுப்பே எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஜெப்ரானிக் பிராண்டில் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருந்தது. அவள் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவள் வந்து இப்போ சார்ஜ் நிற்க மாட்டேங்கிறாங்கிற ரீசனுக்காக தான் இந்த போட் வாங்கியிருக்கேன். பார்ப்போம் இவ எந்த அளவுக்கு எனக்கு க்ளோஸ் ஆகுறான்னு சொல்லி. Power on. You've plugged into Nirvana. Your device is ready to pair. அண்டம் முழுதும் ஒன்றினுள் இதுக்கு முன்னாடி ஜெப்ரானிக் பிராண்டில் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரியே தான் இதுவும் இருக்குன்னு நினச்சி ப்ளஸ் பட்டனை அழுத்தி அமுக்கினேன். பட் அடுத்த பாட்டுக்கு போயிடுச்சு. அதில் எப்படின்னா, ப்ளஸ் பட்டனை அழுத்தி அமுக்குனா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் இதில் அப்படி இல்லை. இவள்கிட்ட பழகுறது கொஞ்சம் கஷ்டம்தான் போல். அண்டம் முழுதும். இப்போ நம்ம இவளை பற்றி தெளிவாக பார்க்கலாம். இந்த பவர் பட்டனை அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஆன் ஆகிடுவா. அதை மறுபடியும் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஆஃப் ஆகிடுவா. ப்ளஸ் பட்டனை நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா அடுத்த பாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவா. ப்ளஸ் பட்டனை விட்டு அழுத்துனீங்கன்னா சவுண்டை கூட்டி விட்டுருவா. மைனஸ் பட்டனை அழுத்தி அமுக்குனீங்கன்னா இதுக்கு ஓடிக்கிட்டு இருந்த பாட்டுக்கு முந்தின பாட்டு ஓடுவா. மைனஸ் பட்டனை விட்டு அழுத்துனீங்கன்னா சவுண்டை குறைச்சி விட்டுருவா. அந்த ப்ளே பட்டனை எதுக்கு வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோடு சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக. எஃப்எம் மோடு, ஆக்ஸ் மோடு, ப்ளூடூத் மோடு, அப்புறம் மெமரி கார்டு இதில் மாட்டிக்கலாம். பட் இதில் இருக்க பெரிய மைனஸ் என்னென்னா, பென் ட்ரைவு மாட்ட முடியாது. நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா ஜெப்ரானிக்கில், இந்த ஆப்ஷனோட ப்ளஸ் பென் ட்ரைவ் மாட்டுற ஆப்ஷனும் இருக்கும். ஆனால் அவள் விலை இவளை விட 4 மடங்கு கம்மி. சார்ஜ் போடுற இடத்துல எந்த டஸ்ட்டும் அடைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் கூட அவங்களோட கம்பெனி நேமை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெமரி கார்டு போடுற ஸ்லாட் ஒன்று இருக்குது, சார்ஜ் போர்ட் ஒன்று இருக்குது, நம்மளோட ஆக்ஸ் கேபிள் பிளக் பண்ணுற ஒரு இடமும் இருக்குது. ஈஸியாக எல்லா இடத்துலையும் கேரி பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க. செம்ம ஒர்த்தாக இருக்குது அந்த ரோப்பு. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம் இருக்கலாம். என்னோட ஜெப்ரானிக் பார்த்தீங்கன்னா சிம்ரன் மாதிரி ஸ்லிம்மாக 200 கிராம் தான் இருப்பா. ஆனால் இவளை சும்மா சொல்லிடக்கூடாதுங்க. செம்ம எஃபெக்டான ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். ஒரு மினி ஹோம் தேட்டர் ஃபீலை எனக்கு கொடுக்குறா. 2 சைடுமே ஸ்பீக்கர் இருக்குது. மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டுன்னு சிம்பிள் போட்டு ஒரு ஸ்லாட் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஊஃபர் மாதிரி, சப் ஊஃபர் மாதிரி செயல்படுது. இதில் வந்து ஒரு பாயிண்ட் தான் இப்போ சார்ஜ் இருக்குது. இப்போ நான் சார்ஜ் போட்டு காட்டுறேன். அந்த சார்ஜிங் போர்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம சி டைப் என்னோட ஃபோன் சார்ஜரை தான் மாட்டுறேன். ஏன்னா அதை மாட்டி இதை மாட்டுற அளவுக்கு எனக்கு மூளை இல்லை. ஆனால் ஒரு சோம்பேறி. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த நம்மளோட சார்ஜ் போடுற இடத்து பக்கத்தில் ஒரு ரெட் கலரில் இண்டிகேஷன் எரியும். இதில் எவ்வளோ சார்ஜ் ஆகிருக்குன்னு பார்க்குறதுக்கு அந்த பவர் ஆன் பண்ணனா அப்பப்போ நீங்கள் டச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் ஆகிருக்குன்னு சொல்லி காட்டும். இதோட சார்ஜிங் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு, அதாவது ஃபுல்லாக ட்ரைன் ஆகி ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 7 மணி நேரம் ஆகுது. அதாவது ஓவர் நைட்டுன்னு கூட வச்சுக்கலாம். பட் சார்ஜ் இறங்குறதுக்கோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் வால்யூம் வச்சு கேட்டிங்கன்னா ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் கேட்குது. மீடியம் வச்சு கேட்டிங்கன்னா ஒரு 10 மணி நேரம் வர வருது. லோ வால்யூம் ரொம்ப கம்மியாக கேட்டிங்கன்னா 14 மணி நேரம் அவங்க சொன்ன மாதிரியே வருது. அவங்க ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து 14 மணி நேரம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் ஃபுல் வால்யூம் வச்சு கேட்டால் 14 மணி நேரம்லாம் நிற்கலைங்க. நான் உண்மையாக தான் சொல்கிறேன். 3 மாதமாக இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இதுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். பட் இதை நிறைய பேர் வேறு மாதிரிலாம் போட்டு காமிச்சாங்க. பட் எனக்கு அந்தளவுக்கு தைரியம் கிடையாது. நான் ஜஸ்ட்டு பேர்ல்ஸ் வச்சு போட்டு காட்டுறேன், எப்படி இதோட எஃபெக்ட் இருக்குன்னு பாருங்கள். No, Ivana. No, please na, தம்பிங்களுக்கு. இதுக்கு மேலேயும் பாட்டை ஓட விட்டா யூடியூப் சைடில் இருந்து எனக்கு காப்பிரைட் கிளைமும் கொடுத்துருவாங்க. அதனால மாப்பு பாட்டு இதோட ஸ்டாப்பு. ஆனால் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை ரிவ்யூ பண்ணவங்க பூரா என்னளவுக்கு மூளையாக யாரும் காட்டலைங்க. இந்த போட் சிம்பிளுக்கு மேலே தண்ணியை ஊற்றி காமிச்சிருக்காங்க, மண்ணள்ளி போட்டு எஃபெக்ட் காமிச்சிருக்காங்க. நான் பார்த்தீங்களா எவ்வளோ மூளையாக பாசியை போட்டு காமிச்சிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ரிப்பேர் ஆச்சுன்னா இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் வாங்கி தர மாட்டாங்க. ஒருவேளை தண்ணியை ஊற்றி காமிச்சு இது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நமக்கு தானே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க மூளையாக யோசிச்சு இந்த மாதிரி பாசியை போட்டு காமிச்சிருக்கேன். இதை நான் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து 1399 ரூபாய்க்கு ஜான்வரியில் பர்ச்சேஸ் பண்ணேன். பட் இப்போ இதோட விலை தாறுமாறு தக்காளி சோறுன்னு ஏறி போய் நிற்கிது. இப்போ 1699 ரூபாய்க்கு இருக்குது. கலர் மாடல் மாற ரேட்டும் மாறுது. ஸ்பெசிஃபிகேஷனில் நிறையா கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு இதில் கொடுத்துருக்கிறதுல ரொம்பவே பிடிக்காமல் போனது ப்ளூடூத்தோட ரேஞ்சு. இவங்க கொடுத்துருக்கிறது 10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பட் 5 மீட்டர்லேயே யாராவது நடந்து ஊடால போனாலோ செஞ்சாலோ கட் ஆகுது. ஃபோனை வந்து நான் ஹாலில் வச்சுட்டு கிச்சனில் பாட்டுவோன்னா ஹாலுக்கும் கிச்சனுக்கும் ஒரு 5 மீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்போவே யாராவது ஊடால நடந்து போனாலே ப்ளூடூத் கட் ஆகுது. ஆனால் என்னோட ஜெப்ரானிக் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு ரூமில் வச்சு கிச்சனில் கேட்டாலும் எந்த அளவுக்கும் கட் ஆகாமல் அவள் வாட்டு கொடுவா. இவ தான் அந்த ஜெப்ரானிக். ஹேண்டியாக க்யூட்டாக இருக்கால, சின்ன ரேடியோ மாதிரியே இருக்கால. இவளை நான் 2021 அமேசானில் 399 ரூபாய்க்கு வாங்கினேன். 3 வருஷம் அவள் வாட்டுக்கு நிற்காமல் ஓடுனா. ஆனால் இப்போ தான் சார்ஜ் நிற்க மாட்டேங்கிறா. இவளோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த போட்டும் இவளுக்கு சலச்சவை கிடையாது. இவளோட எஃபெக்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பார்ப்போம் இவ எந்த அளவுக்கு எனக்கு உழைச்சி கொடுக்கான்னு. இந்த மாதிரியான ஃபாஸ்டான ரிவ்யூஸ் வீடியோஸ் வேணும்னா, ஜெனியூனான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை.